எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். இந்த ஆண்டு தைப்பொங்கல் எப்பொழுது பிறக்கிறது, அதாவது தை மாதம் எப்பொழுது பிறக்கிறது, தைப்பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன என்பதை இப்போ பார்க்க போகிறோம். இதில் மலேசியா நேரமும் இந்திய நேரமும் சேர்ந்த மாதிரி கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வராதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம். இப்போ இந்த தை மாதம் இப்போ இந்த எப்படி பிறக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தை மாதம் செவ்வாய்க்கிழமையில் பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு உகந்த நாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் எங்கெங்கே முருகன் ஆலயம் உள்ளதோ அங்கெல்லாம் நீங்கள் போய் இன்றைக்கி பொங்கல் வச்சல்னா தை செவ்வாய்க்கிழமை மாதிரி இந்த தை செவ்வாய்ங்கிறதே விசேஷம்தான் முருகனுக்கு. அதனால் அந்த தை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த அருமையான பொங்கல் நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்கள் பொங்கல் வைங்க. ஏழை எளியவருக்கு கொடுங்க. முருகனுக்கு படைச்சிட்டு ஏழை எளியவருக்கு நிறையா கொடுங்க பொங்கலை. நிச்சயமாக உங்களுக்கு நல்வாழ்க்கை அமையும். இப்போ பொங்கல் வைக்கிற நேரத்தை பார்ப்போம். முதல்ல வருஷம், அதாவது மாதம் பிறக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்திய நேரப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி பகல் 12:40க்கு தான் இந்த தை மாதம் பிறக்கிறது. அதனால் 12:40க்கு பொங்கல் வச்சு எப்போ நீங்கள் இது பண்ண முடியும்? அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், 12 மணிக்கே பொங்கல் வைக்கலாம். 12 மணிக்கு பொங்கல் வச்சா ஒரு சிறப்பாக வந்து ஒரு மணிக்குள்ளே பூஜையை முடிக்கலாம். இல்லை நாங்கள் ஏழியராக பண்ணால் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10:50 காலையில் வைக்கலாம் பொங்கல். 10:50லேருந்து 11:00க்குள்ளே பொங்கல் வைக்கலாம். அது நல்ல நேரம் தான். அப்புறம் 11:00க்குள்ளே பொங்கிடுச்சுன்னு சொன்னால் 12 மணிக்கு பூஜையை துவங்கிடலாம். நீங்கள் அப்போ தான் 1 மணிக்குள்ளே முடிச்சுட்டு நீங்கள் அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறவங்க போகலாம். இறைவனுக்கு நல்லா தொண்டு செய்யணும், நல்லா செய்யலாம் தை மாதம். அதனால் எல்லோரும் இந்த நேரத்தை பிக்கப் பண்ணிங்க. திரும்ப நான் படிக்கிறேன். இந்திய நேரப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி தை மாதம் பிறக்கிறது வந்து 12:40க்கு. அதுக்கு மேலே பொங்கல் வைக்க லேட் ஆகும்னு சொன்னால் முன்னாடியே 12 மணிக்கு வைக்கலாம், அல்லது 10:50க்கு வைத்து முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக்கொண்டு பூஜையை 12 மணிக்கு செய்யலாம். இல்லை 12:40 கூட பூஜை செஞ்சு ஒரு தீபாவளி பார்த்துடலாம் சூரியனுக்கு. எல்லோரும் இன்புற்று இருக்கலாம். இப்போ மலேசியா உள்ள அன்பர்களுக்காக இந்த தேதி கொடுக்குறேன். மலேசியாவில் வந்து தை மாத பிறப்பு, அதாவது 14 ஜனவரி 14 வந்து தை மாத பிறப்பு. அந்த பிறப்பு வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி மதியம் 3:11க்கு தான் தை மாதம் பிறக்கிறது மலேசியாவில். அப்போ 3:11க்கு மேலே பொங்கல் வச்சு ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னா காலையில் வைக்கணுங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் காலையில் 8:30லேருந்து 10:20 வரைக்கும் டைம் இருக்குது. 9லேருந்து 10 வரைக்கும் வச்சுப்பாங்க சில பேர். 9லேருந்து 10க்குள்ளே வச்சா அந்த கோயில் ஆலயங்கள்லாம் வந்து சூரிய பொங்கல் வச்சுருவாங்க கூடிய மட்டும். ஏன்னா பூஜை வந்து காலையில் செய்யணும். சூரியன் உதிக்கும் போதே உதித்து வரும்போதே சில பேர் நல்ல நேரத்தை பார்த்து வச்சுருவாங்க. அதனால் ஆலயங்களில் வந்து சூரிய பூஜை தான் எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால் சூரிய பூஜை மற்ற வீடுகள்லையும் வைக்கலாம். 9லேருந்து 10க்குள்ளே பொங்கல் வைக்கலாம், பூஜை பண்ணலாம் தொடர்ந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் சாயங்காலம் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு மேலே, மலேசியா நேரப்படி 5:30 மணிக்கு மேலே பொங்கல் வைக்கலாம். எல்லோரும் இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி முருகப்பெருமானுக்கு சிறப்பான பூஜைகள் செய்து அந்த பொங்கல் நீங்கள் போட்ட பொங்கல் உங்கள் வீட்டில் முருகன் இருந்தால் அவருக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி, குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வர பொங்கல் வந்து ஒரு சிறப்பு உடையது. ஏன்னு கேட்டால் பூமிகாரகன் தானே செவ்வாய். அப்போ பூமியில் விளையக்கூடிய விளைச்சல்லாம் அவரை பொறுத்து தானே இருக்குது. அதனால் இந்த ஆண்டு வந்து பொங்கல் செவ்வாய்க்கிழமை வரதுனால விளைச்சல் அமோகமாக இருக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியாக அமையும் இந்த நாள். இப்போ நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய நாளாக முருகன் கொடுப்பான். ஏன்னா செவ்வாய் முருகன் நிச்சயமாக பூமிகாரனுடைய அனுகிரகத்தை கொடுப்பான். இந்த பொங்கல் வச்சு நீங்கள் ஒவ்வொரு விவசாயிக்கும் பொங்கல் வச்சக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த ஆண்டு சிறப்பான பொங்கலாக வரும். இந்த ஆண்டே சிறப்பாக அமையும். கொஞ்சம் பதட்டப்படாமல் வேலை செய்வங்க. என்னென்னு கேட்டால் அந்த மூல நட்சத்திரம், புரட நட்சத்திரம், சந்திராஷ்டமம் வரதுனால அவங்களாம் கொஞ்சம் பதட்டப்படாமல் வேலை செய்யணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். அப்படியே தான் போகிறோம். மற்ற எல்லா நட்சத்திரங்களும் பரவாயில்ல. எல்லாருமே சிறப்பாக ஒன்று கூடி இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓம் சரவண பவாய நமஹ.